கோடைக்காலம் வந்தாச்சு. பிள்ளைகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை சேர்ப்பதற்கு வட்டி, கந்து வட்டி, கடன், அடிமை தொழிலுக்கு குத்தகைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஏழைப்பாளைகள் பிள்ளைகளை போய் நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும், ப்ரைவேட் ஆஸ்பத்திரி மாதிரி ப்ரைவேட்டு ஸ்கூலில் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு 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 மித்து, அது ஒரு ஒரு என்னது ஒரு மூட நம்பிக்கை எல்லாத்தையுமே இருக்குது. இப்போ பெரிய ஸ்கூலில் போனால் தான் பிள்ளை நல்லா படிப்பான், பிள்ளை பாப்பா நல்லா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கோடை விடுமுறைக்கு தகுந்தாற்போ ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அது பேர் பேட்டில். பேட்டில்னா என்ன, போர், மோதல், சண்டை அப்படி கூட வச்சுக்கலாம். யாருக்கும் ஒரு ஒரு தனியார் பள்ளி நம்ம இதில் இருந்துச்சுல, குறிஞ்சிப்பாடியில் அண்மையில் அடித்து பிடிச்ச அநியாயம் பண்ணி எல்லாம் மக்கள் திரண்டு போய் பிரட்டி ஊட்டி விட்டான்ல, அதுபோல் ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூலில் நிறைய மார்க் வாங்க வேண்டும், நிறைய ரிசல்ட் வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்களை ஏற்கனவே இந்த மிக குறைந்த சம்பளத்துக்கு, மிக குறைந்த ஒரு ஊதியத்துக்கு பெண்களை, ஆசிரியர்கள், குறிப்பாக பெண் ஆசிரியர்களை, ஏழ்மையில் இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சுரண்டுகிறார்கள், அதுக்கு வந்து பாடப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஹைலைட். அதில் ஒரு பிள்ளை, அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த மாதிரி ஒரு பிள்ளை தற்கொலை செய்து கொள்கிறது. ஒன்று டைவெர்ட் பண்ணி விடுறது, செய்துவிட்டால் அவங்க அப்பா அம்மா மேலே கேரக்டரைசேஷன் பண்ணுறது. அவன் அம்மாவுடைய டார்ச்சர் தாங்க முடியல, அப்பாவோடைய டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லுவோம்ல. இந்த வாடகை வாயர்கள்னு சொல்லக்கூடாது, அவர்களுக்கு பெய்டு ஜேர்னலிஸ்ட்டுன்னு இருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு இதை செட் பண்ணுவாங்க, எப்போதுமே செய்வாங்க. இல்லை அந்த பள்ளிக்கூடத்துடைய தாளாளர் வந்து மனிதர்கள் புனிதர், அவர் வந்து ரொம்ப நல்ல பர்சனு, கல்வி கொள்கையை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த பள்ளிக்கூடத்தில் அது மாதிரி சென்னை, குறிப்பாக ஒரு நார்த்து மெட்ராஸ் மாதிரி, எப்போதும் நார்த்து மெட்ராஸ்னால் எப்போதும் ரவுடிஸ் இருக்கிறதும், அதாவது அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டைக்காரங்கிற மாதிரி ஒரு பிக்சரை அண்மை காலத்தில், அந்த காலத்தில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போ இந்த படத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வரும். ஒரு இளைஞன், அவன் வந்து நல்ல பாடகன் வந்து ராப் இசை பாடகன். நல்ல அவனுடைய பாடல்களுக்கு பசங்க எப்படி, பிள்ளைகள், இளைஞர்கள் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி உலகம் முழுதும் ஒரு வரவேற்பு பெறக்கூடிய ஒரு இளைஞன். அவருடைய திறமையை எப்போதும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே, சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட என்ன இருக்கே எடுத்துக்கிட்டு வட்டி விட்றோம், இது ஒரு கணக்கு. அது மாதிரி அந்த ராப் இசை பாடல்கள், ராப் பாடகர் தம்பியை வந்து ஒரு கம்பெனி அடாப்ட் பண்ணுது. அதன் மூலம் நிறைய ஓவரி நைட்டு வந்து அவருக்கு வசதி வாய்ப்பு, ஒரு குடிசை பகுதி, ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர், அப்பா அம்மா நம்ம உயிரை வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து விட்டார். இவர் வந்து ஒரு பெண்ணை விரட்டி யார் என்று பார்த்தா ஒரு டீச்சர், ஒரு அந்த பள்ளிக்கூடத்தில், அந்த பள்ளியில், அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர். அது அங்கே 2 பேரும் காதலர்கள் வரும்பொழுது அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் கவனத்துக்கு வருகிறது. இந்த தன்னுடைய பாடல்களை, தன்னுடைய ரசிகர்களை அந்த நிர்வாகத்துக்கு எதிராக பண்ணலாமேங்கிறது ஒரு முயற்சி. இப்போ மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், மைக் டைசனாக இருக்கட்டும், அந்த குத்துச்சண்டை வீரர்களாக இருந்தாங்கல்ல, அவர்களெல்லாம் வெறும் லோயர் கம்யூனிட்டிஸு, லோயர் பீப்புள் அந்த நாடுகளில். மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், எல்லாருமே அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக உலகம் முழுவதும் இருந்து தன்னுடைய திறமைகளையும் ஃபெமிலியாரிட்டி பயன்படுத்தினார். இந்த பயன்படுத்த முயற்சி, இதில் வெற்றி பெற்றார். அந்த வந்து இதில் இயக்க நாராயணன் என்ற அவர் வந்து உணர்வு அனுபவிச்சு செய்திருக்கிறார். அது மாதிரி ஆதித்யா கிருஷ்ணா என்ற ஒரு ரேப் பாடகர், அவர் ரேப்பே தெரியாதான், இதற்காக கற்றுக்கொண்டு இன்வால்மெண்ட்டாக செய்து கொண்டிருக்கிறார். அர்ஜுன் அப்தல், அது மாதிரி வந்து சுப்பிரமணிய சிவா அதில் முக்கியமாக சொல்லணும். வில்லன்களே ட்ரை ஆகி போயிட்டாங்க. வில்லன்கள் எல்லாம் என்னாச்சு, காமெடியாக போய் ஹீரோவாக போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சுப்பிரமணிய சிவா யார், திருடாதிரிடியெல்லாம் கொடுத்தார்ல, அவர் வந்து இப்போ வில்லன் இல்லாத இடத்த முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு வந்தாலும் அதுவாகவே மாறிவிட்டு
ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் பள்ளியின் தாளாளராக எப்படி செய்ய முடியும், எப்படியெல்லாம் நசுக்க முடியும், மிதிக்க முடியும், பிழிய முடியும், தான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத அந்த காலத்து எம்ஆர் ராதாவை நினைவூட்டியிருக்கிறார். அவர் இமிடேட் பண்ண ஒரு ஒரிஜினல் இயக்குனர், ஒரு சிந்தனையாளர், நிறைய படிக்கக்கூடியவர், நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியவர். இந்த திரைப்படம் என்பது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ளது. ஒரு ஒரு மூட நம்பிக்கை பள்ளிகள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கம் நிறைய செய்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த படம் தேவை. குடும்பத்தோட பிள்ளைகளோட போய் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். தாராளமாக பார்க்கலாம். குழந்தை, உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்தோட எதிர்களில் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம்.